திமுக ஆட்சியில் பள்ளிக்கல்வித்துறையில் லட்சக்கணக்கில் லஞ்சம் வாங்கியதாக பரபரப்பு குற்றச்சாட்டு. அனைவருக்கும் வணக்கம். கடந்த திமுக ஆட்சியில் பள்ளிக்கல்வித்துறையில் பள்ளிகளுக்கு தடையில்லா சான்று வழங்குவதற்கும் புதுப்பித்தலுக்கும் லட்சக்கணக்கில் லஞ்சம் வாங்கியதாகவும், தற்போது தாவேகா ஆட்சியில் எவ்வித லஞ்சமும் இல்லாமல் இந்த அனுமதிகள் வழங்கப்படுகின்றன என்றும் தமிழ்நாடு தனியார் பள்ளிகள் சங்கம் தெரிவித்துள்ளது. இது குறித்து தமிழ்நாடு நர்சரி பிரைமரி மெட்ரிக் மேல்நிலைப்பள்ளி மற்றும் சிபிஎஸ்இ பள்ளிகள் சங்கத்தின் மாநில பொதுச் செயலாளர் நந்தகுமார் அளித்துள்ள பேட்டியில், கடந்த திமுக ஆட்சியில் தமிழகத்தில் இயங்கும் தனியார் பள்ளிகளில் பணம் கொடுப்பவர்களுக்கு மட்டுமே தொடர் அங்கீகாரம் மற்றும் தடையில்லா சான்று கிடைத்து வந்தது. தமிழக வெற்றிக் கழக ஆட்சிக்கு வந்ததும் எவ்வித கட்டணமும் இல்லாமல் அங்கீகாரம் வழங்கப்பட்டது. சிபிஎஸ்இ பள்ளிகளுக்கு பணம் இல்லாமல் இதுவரை அங்கீகாரம் வழங்கியதே கிடையாது. கட்டாய வசூலில் ஈடுபட்டதாக கடந்த திமுக ஆட்சியில் பணம் பெற்று கொண்டுதான் தனியார் பள்ளிகளுக்கு அங்கீகாரம் மற்றும் தடையில்லா சான்று வழங்கப்பட்டது. இது நர்சரி பள்ளிகளுக்கு 3 லட்சம் என நிர்ணயிக்கப்பட்டிருந்தது. மெட்ரிகுலேஷன் பள்ளிகளுக்கு தலா 5 லட்சம் மற்றும் சிபிஎஸ்இ பள்ளிகளுக்கு அதிகபட்சமாக 10 முதல் 15 லட்சம் வரை கட்டணம் வசூலிக்கப்பட்டது. மேலும் புதிய பள்ளிகளை துவங்குவதற்கு 35 லட்சம் முதல் 50 லட்சம் வரை லஞ்சம் கொடுத்தால் மட்டுமே அனுமதி கிடைக்கும். பணம் தராவிட்டால் எந்த ஒரு ஃபைலும் நகராது. பணம் கொடுத்தாலும் ஆண்டு கணக்கில் காத்திருக்கும் நிலையே இருந்தது. கடந்த 5 ஆண்டுகளில் அங்கீகாரத்துக்காக தனியார் பள்ளிக்கூடம் மொத்தம் 300 கோடி ரூபாய்க்கும் அதிகமாக பணம் வசூலிக்கப்பட்டதாகவும், இந்த லஞ்ச பணம் சென்னை தீநகரில் உள்ள தனியார் நிறுவனத்தில் பெறப்பட்டது. பள்ளி கல்வித்துறை முன்னாள் அமைச்சர் மகேஷின் நண்பரான பெற்றோர் ஆசிரியர் கழகத்தின் துணைத் தலைவராக இருந்த முத்துக்குமார் சொன்ன பின்னரே 38 மாவட்ட கல்வி அலுவலர்களும் அங்கீகாரம் வழங்குவார். அவர்களுக்கும் தொகை கைமாறுகிறது. கடைசி 2 ஆண்டுகளில் சென்னை நுங்கம்பாக்கத்தில் உள்ள பள்ளி கல்வித்துறை இயக்குநரக அலுவலகத்தில் வைத்தே பணம் வசூலிக்கப்பட்டது. முதல் மாடியில் இயக்குநர் அலுவலகம் உள்ளது. 2வது மாடியில் பணம் வசூலிக்கப்பட்டது என்று இவர் கூறியுள்ளார். மேலும் இது போன்ற செய்திகளை காண எங்கள் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும். அனைவருக்கும் நன்றி, வணக்கம்.